வணக்கம். அரைந்து ஹெர்பல் மக்கள் சேவைக்காக நான் உங்கள் டாக்டர் ஜானகி. பொதுவாக ஒரு டிசீஸோட வடிவமைப்பு எந்த ட்ரக்கோட வடிவமைப்புக்கு ரிசம்பிள்ஸாக இருக்கோ அந்த டிசீஸ்க்கு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக நெறிஞ்சி முள் எடுத்துக்கிட்டோன்னா அது கிட்னியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிலரி ஸ்டோன் மாதிரி இருக்கும். அப்போது கிட்னி ஸ்டோனுக்கு தாராளமாக நெறிஞ்சி முள்ளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரக் எதை பற்றி அப்படி பார்த்தோம்னா நெறிஞ்சி முள்ளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெறிஞ்சி முள்ளுக்கு டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகுது டாக்டர், யூரின் போகிற வழியாக வந்து எரிச்சல் இருக்குது, அந்த இடத்துல வலி இருக்குது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கு தாராளமாக நெறிஞ்சி முள் கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நெறிஞ்சி முள்ளுக்கு லித்தோட்ரிப்டிக் ஆக்சன் இருக்கிறனால கிட்னி ஸ்டோனுக்கோ யூரினரி பிளாடரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டோனுக்கோ தாராளமாக நெறிஞ்சி முள் யூஸ் பண்ணலாம். அப்போது பித்தப்பையில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டோனுக்கு கற்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டோம்னா, பித்தப்பையில் ஃபார்ம் ஆகிற கல் வந்து பைல் டக்ட் வழியாக ஃப்ளோ ஆகிற அளவுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா நெறிஞ்சி முள் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு வந்து நம்ம நெறிஞ்சி முள் எடுத்துக்கலாமா? ஆனால் தாராளமாக நெறிஞ்சி முள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க உமன் மோஸ்ட் ஆஃப் த உமன் சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய PCOS, அதுக்கு வந்து தாராளமாக நெறிஞ்சி முள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு வந்து சஃபர் ஆகக்கூடிய வந்து கணுக்கால் வீக்கம், பஃபி ஃபேஸ், வாட்டர் ரிட்டன்ஷன், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெறிஞ்சி முள் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெறிஞ்சி முள்ளை வந்து நம்ம பொடியாக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி யூஸ் ஆகக்கூடிய நெறிஞ்சி முள்ளை வந்து நம்ம எப்படி செக் பண்ணி எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.